ஹே காய்ஸ், பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம என்ன வேணும்னாலும் ஜஸ்ட் நம்ம மொபைல்ல ஒரு ஆர்டர் பண்ணா போதும், நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பசிக்குதுன்னு சாப்பிட நினைச்சா மொபைல் எடுத்து ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஓபன் பண்ணி ஆர்டர் பண்ணா போதும், வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஃபாஸ்டான உலகத்துல டெக்னாலஜி நம்ம வேலைகளை பல மடங்கு குறைச்சிருக்குன்னே சொல்லலாம். என்னதான் டெக்னாலஜினால எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஹியூமன்ஸோட ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன் கடந்த 100 வருடமா இருந்ததை விட லாஸ்ட் 10 வருஷத்துக்குள்ள அது கிராஜுவலா கம்மியாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால 70% மக்கள்னால வெறும் 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் குறையறதுனால நம்ம வேலையில கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகும். எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ணலனா கண்டிப்பா அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவோம். கன் எடுக்க சொன்னா பன் எடுக்கிற கதை தான் நடக்கும். ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. அதுவே ஜாப்ல இருக்கக்கூடிய மக்கள்னால ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம தப்பா பண்ணி பாஸ் கிட்ட திட்டு வாங்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் பண்றது? என்னோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க எந்த வழியும் இல்லையான்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவா முழுமையா கேளுங்க. உங்க ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண ஜஸ்ட் உங்க மூச்சு காத்து மெதுவா உள்ள இழுத்து வெளியே விடுங்க. என்னது மூச்சு காத்து விடுறதா? இப்படி பண்ணிட்டா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா நம்ம மூச்சு பயிற்சி பண்றதுனால நம்ம ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில மூச்சு பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த பாக்ஸ் பிரீதிங் மெத்தட். இந்த மூச்சு பயிற்சியை எப்படி பண்ணலாம், எப்படி சரியா பண்ணி உங்க கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, மற்ற நிறைய பிரீதிங் டெக்னிக்ஸ் இருந்தாலுமே இந்த பாக்ஸ் பிரீதிங் உங்க கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரீதிங் டெக்னிக் நம்ம கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த பாக்ஸ் பிரீதிங்கை ஸ்கொயர் பிரீதிங்னு கூட சொல்லலாம், இல்ல 4 ஸ்கொயர் பிரீதிங்னு கூட சொல்லலாம். இந்த மூச்சு பயிற்சி முறைய ஸ்டார்டிங்ல யுஎஸ் நேவி சீல்ஸ்ல இருந்தவங்க தான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் நம்ம உடல்ல லங்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தா கூட இந்த பாக்ஸ் பிரீதிங் மூலமா அதை சரி செஞ்சுக்க முடியும்னு அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இந்த பாக்ஸ் பிரீதிங்கை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. உங்க சேர் ஃபிளாட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, இல்லனா ஜஸ்ட் ஃப்ளோர்ல கூட உட்காந்துக்கலாம். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய இடம் அமைதியானதா இருந்தா ரொம்பவே நல்லது. கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க தொடையில வச்சு உங்க உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வைங்க. ஜஸ்ட் உங்க போஸ்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா பிரீதிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்லோலி எக்ஸ்ஹேல். நான் சொன்ன மாதிரி உட்காந்துக்கோங்க. மெதுவா உங்க வாய் வழியா மூச்சு காத்த வெளியே விடுங்க. 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே உங்க லங்ஸ் எம்டி ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணி மூச்சு காத்த வெளியேத்துங்க. இந்த மாதிரி மூச்சு காத்த வெளியேற்றும் போது உங்க ஃபோக்கஸ் முழுக்க நீங்க வெளியேத்துல மூச்சு காத்துல தான் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம், பொறுமையா மூச்சை வெளியே விட்டு லங்ஸை எம்டியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, ஸ்லோலி இன்ஹேல். மூச்சு காத்த வெளியே விட்டாச்சு. இப்ப மெதுவா மூச்சை மூக்கு வழியா உள்ள இழுக்கணும். 1 2 3 4ன்னு 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து உங்க லங்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி மூச்சு காத்த உள்ள இழுக்கும் போது அந்த காத்து உங்க உடல் முழுக்க டிராவல் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இழுக்கக்கூடிய மூச்சு வெறும் உங்க நெஞ்சோட மட்டும் நிக்காம உங்க அடிவயிறு வரைக்கும் டிராவல் ஆகுற மாதிரி மூச்சை இன்ஹேல் பண்ணுங்க. ரொம்ப கான்ஷியஸா இதை பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, ஹோல்ட் யுவர் பிரெத். நெக்ஸ்ட் திரும்பவும் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே உங்க மூச்சு காத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, எக்ஸ்ஹேல் அகைன். அடுத்து நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்க மூச்சு காத்த உங்க வாய் வழியா மெதுவா திரும்ப 1ல இருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வெளியேத்துங்க. இப்போவும் உங்க லங்ஸ் ஃபுல்லா எம்டி ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே மூச்சை வெளியே விடுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, கடைசி ஸ்டெப், ஹோல்ட் யுவர் பிரெத் அகைன். மூச்சை வெளியே விட்டதும் திருப்பி மூச்சை உள்ள இழுக்காம ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸுக்கு ஹோல்டு பண்ணுங்க. அதாவது மூச்சை பிடிச்சு வைங்க. அவ்வளவுதான். இப்ப திரும்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா 5 நிமிஷத்துக்கு பிரீத் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பிரீதிங்னால ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதையும் தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மூச்சு பயிற்சியை பண்ணும்போது நம்ம மூச்சு அமைதியா இருக்கிறதுனால நர்வஸ் சிஸ்டம் சீரா இயங்க உதவியா இருக்கும். அதுலயும் குறிப்பா நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த பிரீதிங்னால நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம உடல்ல நடக்கக்கூடிய இன்வாலன்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் லைக் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது, பிளட் சர்க்குலேஷன் மாதிரி வேலைகளை கண்ட்ரோல் பண்ணும். பாக்ஸ் பிரீதிங்னால ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்த் ஆகுறதுனால நம்ம உடல்ல பிளட் சர்க்குலேஷன் எந்த தடையும் இல்லாம உடல் முழுக்க ஓட உதவியா இருக்கும். பாடியோட டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகும். நம்ம மூச்சை ஹோல்ட் பண்ணி வச்சு வெளியே விடுறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எஃபெக்டிவா வெளியாகும். நம்ம உடல்ல ஆக்சிஜன் சப்ளை இன்னும் அதிகமா போகும். அதனால மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியும். ஆல்சோ இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு
உங்க மூடை இம்ப்ரூவ் பண்ணும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது ஸ்லீப்போட குவாலிட்டி அதிகமாகும். இன்சாம்னியா மாதிரி தூக்க பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு குணமாகும். நம்ம உடல்ல ஏதாவது வலிகள் இருந்தா கூட அதை இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால சரி பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை நீங்க இப்பதான் பண்ண போறீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா கிவ் அப் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங்ல பண்ணும்போது மயக்கம் வர மாதிரி ஃபீல் இருக்கலாம். அது நார்மல் தான். நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது அடாப்ட் ஆகிடும். இன்னும் பிரீதிங்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அமைதியான ஒரு பிளேஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் பிரைட்டா இல்லாம கொஞ்சம் டிம்மா இருந்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆனா இது மேண்டேட்டரி இல்ல. நீங்க பிகினரா இருக்கும்போது பழகுற வரைக்கும் உங்க ஃபோக்கஸை பிரீதிங்ல வைக்க இது உதவியா இருக்கும். நீங்க ஒரு டைம் உட்காரும்போது நான் ஸ்டாப்பா 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் இந்த பிரீதிங் டெக்னிக்கை பண்ணலாம். நீங்க தொடர்ந்து இந்த பிரீதிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது உங்க நர்வஸ் சிஸ்டம் முழுக்க அமைதியாகி உங்க ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ் பிரீதிங்கை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களால கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்திக்க முடியும். உங்க கான்சென்ட்ரேஷனை வச்சு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட மற்ற மக்களை விட பெட்டரா தான் இருக்கும். உங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் கூட இந்த பாக்ஸ் பிரீதிங்கை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதிகமாகும். உங்க உடல்ல உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலோட அளவு குறைச்சு ஃபீல் குட் ஹார்மோனான என்டார்ஃபின்ஸை அதிகப்படுத்தும். அதனால இன்ஸ்டன்டா உங்க மூட் இம்ப்ரூவ் ஆகுறத உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்க இந்த பிரீதிங் டெக்னிக்கை உங்க ஒர்க் பிளேஸ்ல இல்ல உங்க வீட்லன்னு எங்க வேணும்னாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்க உட்கார ஒரு இடம் இருந்தா போதும் இந்த பிரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 4 செகண்ட்ஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸுக்கு கூட ஹோல்ட் பண்ணி இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை பண்ணுங்க. உங்களால எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்க முடியுதோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு பண்ணலாம். நீங்க இந்த பிரீதிங் டெக்னிக்கை பண்றப்போ கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. டயர்டா இருக்க மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக் உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருதுன்னா இல்ல ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே ஃபீல் இருக்குன்னா அந்த மாதிரி பல பிரச்சனைகளை இது கம்மி பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிரீதிங் டெக்னிக்கை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகேன் இந்த பிரீதிங் டெக்னிக்கை எப்படி பண்றதுன்னு ஷார்ட்டா சொல்றேன், கவனமா கேளுங்க. பாக்ஸ் பிரீதிங் டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் அமைதியா இருந்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். அடுத்து மெதுவா உங்க வாய் வழியா மூச்சு காத்த வெளியே விடுங்க. 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே உங்க லங்ஸ் எம்டி ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணி மூச்சு காத்த வெளியே விடுங்க. இந்த மாதிரி மூச்சு காத்த வெளியேற்றும் போது உங்க ஃபோக்கஸ் முழுக்க நீங்க வெளியேற்றுற மூச்சு காத்துல தான் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையா மூச்சை வெளியே விட்டு லங்ஸை எம்டியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. மூச்சு காத்த வெளியே விட்டாச்சு. இப்ப மெதுவா மூச்சை மூக்கு வழியா உள்ள இழுக்கணும். 1 2 3 4ன்னு 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து உங்க லங்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி மூச்சு காத்து உள்ள இழுக்கும் போது அந்த காத்து உங்க உடல் முழுக்க டிராவல் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இழுக்கக்கூடிய மூச்சு வெறும் உங்க நெஞ்சோட மட்டும் நிக்காம உங்க அடிவயிறு வரைக்குமே டிராவல் ஆகுற மாதிரி மூச்சை இன்ஹேல் பண்ணுங்க. ரொம்ப கான்ஷியஸா பண்ணுங்க. அடுத்து திரும்ப 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே உங்க மூச்சு காத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மூச்சு காத்த உங்க வாய் வழியா மெதுவா திரும்ப 1ல இருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வெளியே விடுங்க. இப்பவும் உங்க லங்ஸ் ஃபுல்லா எம்டி ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை வெளியே விட்டதும் திருப்பி மூச்சை உள்ள இழுக்காம ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதை நீங்க 4 to 5 டைம்ஸ் கண்டினியூஸா பண்ணுங்க. 5 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸா பண்ணலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க. போக போக பிரீதிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம இந்த பிரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் அதை எக்ஸ்பர்ட் அட்வைஸோட நீங்க பண்றது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ எஸ், அவ்வளவுதான். இந்த பதிவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இந்த பாக்ஸ் பிரீதிங்கை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களா இல்ல ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.